வெயிட் லாஸ் சேலஞ்சோட தேர்ட் டே இன்னைக்கு. நேற்றுக்கு இருந்ததுக்கு 100 கிராம்ஸ் கம்மியாயிருக்கேன். ஓவராலாக 400 கிராம்ஸ் கம்மியாயிருக்கு. இந்த சீனில் அவாய்ட் பண்ணிடுங்க. வெயிட் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். சம்டைம் ஒன்றுமே கம்மியாகாது, சம்டைம் கொஞ்சம் அதிகமாக கூட காட்டும். பட் அப்படி ஆகிறது தான் கரெக்டான ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியாக இருக்கும். அதை பார்த்துட்டு ஐயோ வெயிட்டே கம்மியாகலை, என்னடா வெயிட் அதிகமாயிருச்சு அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி வெயிட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குதுன்னா நீங்கள் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். பட் ப்ராப்பர் டயட்டும் ப்ராப்பர் ஒர்க் அவுட்டும் இல்லாமல் வெயிட் அப்படியே நிற்குது இல்லை அதிகமாகுதுன்னா அப்போ நீங்கள் தப்பான ரூட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தா அதே ஒர்க் அவுட் ப்ளஸ் ஏன்ஷியன்ட் ஒர்க் அவுட் சேர்த்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்ஷியன்ட் ஒர்க் அவுட் டீட்டெயில் நேற்று வீடியோவில் இருக்குது. ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், இடையில ஒரு 2 செகண்ட் ஃபார்வர்ட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் பண்ற மாதிரி 100-200 பண்ணீங்கன்னா கையும் காலும் தான் பிடிக்கும். சைக்கிளோட்டி பழகிற மாதிரி தான், எப்பவுமே ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் எதுவாக இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 30 கவுண்ட்ஸ் 3 டைம்ஸ் பண்ணுறேன்னா அதை நீங்கள் 10 கவுண்ட்ஸ் 3 டைம்ஸ் பண்ணால் போதும். ஸ்டார்டிங்கில் ஒரு புது மூமெண்ட்க்கு நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழக்கணும். இப்போ நான் 30 கவுண்ட்ஸ் 50 கவுண்ட்ஸ் 3 டைம்ஸ் பண்ணுறேன்னா நான் ஃப்ளெக்சிபிள் ஆகிட்டேன். எனக்கு 2-3 வருஷம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட்டெல்லாம் முடிச்சுட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் என்ன, அதே ஃபேஸ் யோகாஸ் தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிற எல்லா ஃபேஸ் யோகாவோட டீட்டெயிலும் லாஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் வச்சுருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்னிங் ட்ரிங்க் கொத்தமல்லி விதை வச்சு போடுறேன். ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியில் கொத்தமல்லி விதை கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணி குடிக்க வேண்டியது தான். டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. டெய்லி மார்னிங் ட்ரிங்க்கை கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி நிறையா ஒர்க் இருக்குது, அதான் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெதுவாக உட்காந்து மார்னிங் ட்ரிங்க் குடிச்சு முடித்தேன். லாஸ்ட் டைம் ஷார்ட்ஸில் யாரோ கசப்பாக இருக்குமான்னு கேட்டிங்க. கசப்பாலாம் இருக்காதுங்க, நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கொய்யாப்பழம், அப்புறம் நம்ம ஆலியா பட் பீட்ரூட் சாலட் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட் சாலட் ரெசிபி டே 1 லாங் வீடியோவில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் என்ன, பொறுமையாக உட்காந்து மெதுவாக மென்று சாப்பிட்டு இருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நம்ம கண்டென்ட் மாதிரியே ஒருத்தவங்க எடுத்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. என்னங்க பண்ண முடியும், நம்ம என்ன யூனிக்காக பண்ணனாலும் அதையும் திருடத்தான் செய்கிறாங்க. பொழைச்சி போகிறாங்கன்னு விட வேண்டியது தான், அவ்வளோதான். நம்ம கண்டென்ட்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கிக்க வேண்டியது தான். அதை பற்றி தான் வீட்டில் பேசிகிட்டு இருந்தேன். கமல் சார் சொல்கிற மாதிரி நம்மளால் 4 பேர் நல்லா இருக்காங்களா, சந்தோஷம், அவ்வளோதான். இது நான் ஏதோ ஒரு காமெடி பார்த்து சிரிச்சிட்ருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நினச்சதை விட அதிகமாக ஒர்க் இருக்குது இன்றைக்கி. 12 o'clock போல் கொஞ்சம் வாட்டர்மெலன் சாப்பிட்டேன். இன்றைக்கி லன்ச் லேட் ஆயிடுச்சு, 3 o'clock மேலே தான் சாப்பிட்டேன். எக் ஒயிட் மட்டும் எடுத்து அதில் பெப்பரும் சால்ட்டும் போட்டு கொத்தி விட்டு எடுத்திருக்கேன். இது ஸ்க்ராம்பிள்டு எக்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மாங்காய் உப்பு மிளகா போட்டு எடுத்திருக்கேன். மார்னிங் வச்ச பீட்ரூட் சாலட், அது கூட வீட்டில் இருந்த காயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதில் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். காப்ஸுக்கு இன்றைக்கி வீட்டில் வெந்தய சாப்பாடு வச்சுருந்தாங்க, அதில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் மார்னிங் வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோஸோட 2 பீஸ் கொய்யாப்பழம், அதாவது அரை கொய்யா எடுத்திருக்கேன். இதுதான் என்னோடய லன்ச் இன்றைக்கி. இதில் அந்த ஸ்வீட் கார்ன் மட்டும் மிச்சம் வச்சுட்டேன், சாப்பிட முடியல. அதோட சாப்பாடும் இன்றைக்கி ரொம்ப காரமாக இருந்துச்சு. அந்த பீட்ரூட் சாலடை வச்சு எப்படியோ சமாளிச்சிட்டேன். யாராவது நான் சொன்ன ரெசிபியை ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு லன்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் ஒர்க்கு தான். இந்த வேலை போகிற பாட்டில் எனக்கு தலைவலியே வந்துருச்சுங்க. அப்புறம் நான் ஹெட்டேக்கு 3 யோகா சொல்லியிருந்தேன்ல, அது பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த யோகா டீட்டெயில் இருக்கிற வீடியோவோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் பின் கமெண்ட்டில் வைக்கிறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். 4 o'clock ஒரு கிளாஸ் மோர் குடித்தேன். அப்புறம் கொஞ்சம் ஒர்க் பார்த்துட்டு என்னோட டேஸ்டியான இன்னத்தோட லாஸ்ட் மீல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வெஜிடபிள்ஸோட வீட்டில் அரைச்சி கோதுமை மாவை பிணைஞ்சு வச்சுருக்கேன். ஹெல்தி மைனஸ்க்கு இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் தயிர் விட்டு மிக்சியில் அரைச்சிருக்கேன். சப்பாத்தியும் சுட்டு எடுத்துட்டேன். இந்த சப்பாத்திக்கான கோதுமையில் வெள்ளை சுண்டல் போட்டு கழுவி காய வச்சு அரைச்சிருக்கோம். ஒரு சப்பாத்தியில் ஹெல்தி மைனஸ் போட்டு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சு ரோல் பண்ணால் நம்ம வீட்லேயே ஹெல்த்தியான ஷவர்மா இல்லை ஃப்ராங்கி என்ன வேணாலும் சொல்லலாம், ரெடி. ஹெல்தி மட்டும் இல்லை, ரொம்பவே டேஸ்டியும். மலை சாரல் மாதிரி மைனஸை கொஞ்சம் தூவி விட்டேன், லாஸ்ட்டில் சொல்ல மறந்துட்டேன். 2 சப்பாத்தி ரோல் பண்ணேன், பட் நான் 1.25 தான் சாப்பிட்டேன். அவ்வளோதான் சாப்பிட முடிஞ்சுது. ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வெளியே ஷவர்மா ஃப்ராங்கிலாம் வாங்கி சாப்பிட்றத கட் பண்ணிடுவீங்க. ஏன்னா டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும், உடம்புக்கும் நல்லது. எந்த பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் நம்மளே வீட்டில் செய்கிறதுனால. யாருங்க சொன்னால் வெயிட் லாஸ் ஜர்னியில் வெறும் நாக்கு செத்த மாதிரி சாப்பிட்ணுன்னு சொல்லி இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். இதுக்கு நானே நான் அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கேன். மிச்சம் இருக்கிற வெங்காயம், கேரட்டு இதெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கேன். நார்ச்சத்து காய்களை சும்மா தூக்கி போட முடியுமா? அதுதான் நம்ம உள்ளுறுப்புக்கும் நல்லது, ஸ்கின்னுக்கும் க்ளோ கொடுக்கும். அதான் நான் எப்பவுமே நிறைய வெஜிடபிள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். ஐயோ தண்ணியை விட்டுட்டேனே, தண்ணியும் நிறைய குடிக்கணும். இன்றைக்கி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட திருப்தி. அதோடு அப்படியே போய் ஒர்க் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டின்னர் இட்லி வெங்காய சட்னி செஞ்சேன்.
இது கஷ்யப்ப முத்ரான்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது இது பண்ணால் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். நைட்டில் நார்மல் ஒர்க் அவுட்ஸ் எதுவும் பண்ணலை. எக்யூப்மெண்ட் ஒர்க் அவுட்ஸோட இந்த முத்ராவில் மூச்சு பயிற்சி பண்ணி முடிச்சிட்டேன். Day 3 கம்ப்ளீட்டட். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.